ஸோ அப்படி இருக்கும்போது இறக்கும் தருவாயில் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்த ஒருத்தரோட உடலில் இருந்து என்னென்ன உறுப்புகள் எடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவு நிறைய பேருக்கு இல்லை. நம்ம நினச்சிட்ருக்கோம் கண் தானம் தானே. கண் தானம்ங்கிறது ஒரு சின்ன வகையில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, ஒன்று பிரெயின் ஸ்டெம் டெத், இன்னொன்று சொமேட்டிக் டெத். எனக்கு தமிழில் சரியாக அதை சொல்ல தெரியல, அதனால் நான் அப்படியே சொல்லிடுறேன். பிரெயின் ஸ்டெம்முங்கிறது அந்த மூளை சுருங்கி வர்ற பகுதியில் இருக்கிற பாதிப்பினால் அடைகிற மூளைச்சாவு. 100% திரும்ப வராத ஒரு விஷயம். ரெண்டாவது உள்ளது இயற்கையாக டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மாற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே இறந்து போகிறாங்க. எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்தில் செயலை இழந்து விடுகிறதுன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக அதை உள்ளே ரொம்ப நோண்டி பார்த்தா ஒரு உறுப்பும் ஒரு நேரத்தில் டெத் ஆகிருக்கும். பட் அதுக்குள்ளே நம்ம அவ்வளோ போக வேண்டாம். யூஸ்வலாக என்ன அப்படின்னா இந்த கண் தானம் கொடுக்கறது இறந்ததுலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே எப்போனாலும் கொடுக்கலாம். அது என்ன வயசாக இருந்தாலும் சரி. நம்ம நினைக்கிறோம் கண்ணெலாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் அந்த வெளிப்படலாம் மாறி இருக்கேன்னு நினைப்போம். இல்லை, நம்ம எடுக்க போகிறது வெளியே இருக்கிற படலங்கள் எதுவுமே இல்லை. கார்னியா, விழித்திரையில் இருக்கிற கார்னியாவை மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அதில் எத்தனை செல்ஸ் டெப்த் இருக்கோ அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறவங்களோட பார்வை முழுசாக திரும்ப கிடைக்கும். ஸோ அதுலேயும் நம்ம பின்னால் இருக்கோம். உலக முதல்ல ரொம்ப யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெயின்கிற கண்ட்ரி மட்டும்தான் 10 மில்லியனில் 32 பேர் தானம் கொடுத்துட்றாங்க. மூளைச்சாவு அடைஞ்ச அவங்களோட உறவினர்களுக்கு உறுப்புகளை ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஆஸ் யூஷுவல் இந்தியா 0.8, 32 எங்கே இருக்குது, 0.8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ டிஃப்ரென்ஸ். பட் அவேர்னஸ் தமிழ்நாட்டில் பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ்.